Hi, this is RK. இன்னைக்கு என்னோட பர்த்டே. இந்த இயர் என்னோட பர்த்டேவை நான் தனியாக தான் செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடக்டிவாக செலவு பண்ணலான்னு சொல்லி சீக்கிரமே அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டேன். காலையில் எழுந்தோடனே கடவுளே இன்றைக்கி நாள் நல்லா போகணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு இன்றைக்கி டேயை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்திரிச்சோடனே பெட்ஷீட்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம், பெட்டை க்ளீன் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த பெட்ஷீட் வந்து புதுசாக வாங்கியிருந்தேன் மீஷோலேருந்து. 2 பெட்ஷீட் 261 சம்திங், ஈச் வந்து 130 சம்திங் தான் வந்தது சிங்கிள் காட்டுக்காக. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து தான். நெக்ஸ்ட்டு குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியது தான், ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இந்த ட்ரெஸ் தான் இன்றைக்கி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நேற்று தான் ஆக்சுவலி இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணேன், ட்ரெஸ்ஸு கம்மல் எல்லாமே. குளிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, ஏன்னா எனக்கு வீக் டேஸ்னால ஆஃபீஸ்லேயே பாதி நேரம் போயிடும். ஸோ அதனால் பெருசாக எந்த பிளானும் இருக்க போகிறதில்ல. பெரிய ஸ்கின் கேர்லாம் இல்லை, சீரமும் சன்ஸ்க்ரீனும் போட்டுக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நான் மேஜிக்கல் ஜாரோட சன்ஸ்க்ரீன் தான் போட்டுட்ருக்கேன். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? எனக்கு சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டல் போகணுன்னா ஆசை. எல்லா பிள்ளைங்களும் ஹாஸ்டல் போகணுன்னா பயப்படுவாங்க, ஆனால் எனக்கு என்னமோ அதை நான் கேட்டுகிட்டே இருப்பேன் வீட்டில். ஏன்னா எனக்கு இண்டிபெண்ட்டாக தனியாக இருக்க லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பேன். கிளம்பிட்டு இருக்க போய் ஃபுட் வந்துருச்சு. இடியாப்பம் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதே சாப்பிட்டுட்டு வீட்டிலலாம் நான் இடியாப்பம்லாம் சாப்பிட்டதே கிடையாது. எங்கள் அம்மா கிட்ட சண்டை போடுவேன் எனக்கு இடியாப்பம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஒரு குட்டி ஹேக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மல் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன், அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ பவுடர் வச்சு லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா மேட் ஃபினிஷில் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதை ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு அதே கண்டினியூ பண்ணலாம். இடியாப்பம் பிடிக்காது, இப்போ எப்படா இடியாப்பம் வரும்னு தோணுது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அம்மாவோட அருமை என்னன்னு அம்மா இல்லாதப்போ தான் தெரியுன்றதை நான் ரியலைஸ் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி நான் எமோஷனல் ஆகக்கூடாது அப்படின்றனால தனியாக என்னால் எவ்வளோ தூரம் ப்ரொடக்டிவாக செலவு பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். ஹேர் ட்ரை ஆகவே இல்லை, ஸோ சிம்பிளாக கிளிப் மட்டும் போட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேர் ஸ்டைல் தான் போட்டிருந்தேன். இந்த கம்மல் வந்து நேற்று நைட்டு தான் அவசரமாக குடுகுடுன்னு போய் வாங்கிட்டு வந்தேன். அது நல்லா இருந்துச்சு. எல்லா ஹாஸ்டலர்ஸ்க்கு வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். முன்னெல்லாம் நமக்கு பிடிக்காதுன்னு சொல்லும்போது இப்போலாம் அது பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நான் ஹாஸ்டலில் வரப்போ ஒரே ஒரு விஷயம் தான் டிசைட் பண்ணியிருந்தேன். எனக்கு நானே பண்ணிக்கிட்ட ப்ராமிஸ்ன்னு கூட சொல்லலாம். டெய்லி ஒரு டேயில் அம்மாவுக்கு கொஞ்சம் நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றத. டைம் வேறு ஆகிடுச்சு ஆஃபீஸ்க்கு. நான் வாட்சை கட்டுறப்ப தான் அதை பார்க்குறேன் டைம் ஆகிடுச்சுன்ட்டு. ரொம்ப ஸ்லோ மோஷனில் கிளம்பிட்டு இருந்தேன். இதுக்கு எதுக்கு ஏர்லியராக அலாரம் வச்சு எழுந்திரிச்சேன்னு எனக்கே தெரில. என்னோடய கபோர்டில் குட்டி ஒரு முருகன் ஃபோட்டோ இருக்கும். அவர்கிட்டையும் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு நேற்று துவைச்ச துணி மாடியிலே வச்சுட்டேன். ஃபேட் ஆகிடும், ஸோ அதை எடுத்து கீழே போட்டுட்டு போயிடலான்னு வேகமாக போயிட்டேன். துணி எடுத்துகிட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. ஹாஸ்டல்லேருந்து கிளம்பியாச்சு. ஹாஸ்டலுக்கும் ஆஃபீஸ்க்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ், நான் பஸ்ஸில் தான் போவேன். சரி போகிற வரையில் ஒரு கோயில் இருக்குது, சாமி கும்பிட்டு போகலான்னு டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு ஆல்ரெடி ஆஃபீஸ் லேட் ஆகிடுச்சு, ஆனால் ஆகிட்டு போது சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம். நான் எல்லா பர்த்டேக்கெலாம் கோயிலுக்கு போனதை இந்த வாட்டி கண்டிப்பாக போகணுன்னு டிசைட் பண்ணியிருந்தேன். சாமியும் கும்பிட்டாச்சு. வெளியில் வந்து எங்கள் அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு போகலாம் பேசிட்டே அப்படின்னு நினச்சேன். சரி கால் பண்ணி நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அழுகக்கூடாதுன்னு டு தி மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணேன், ஆனால் எங்கள் அம்மா எழுதிட்டாங்க. அவங்க அழுதோன்னு எனக்கும் அழுக வந்துருச்சு. சரி லேட் ஆகிடுச்சுன்னு வேகமாக பஸ் ஸ்டாப் போனால் இன்றைக்கி என் நேரத்துக்கு பஸ்ஸையே காணோம் ரொம்ப நேரமாக. சரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் சிஸ்டர்ஸ்க்கெலாம் கால் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பஸ் வந்துருச்சு. அப்புறம் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயாச்சு. ஆஃபீஸ்க்கு போயிட்டு லாகின் பண்ணி ஒர்க் முடிச்சுட்டு திருப்பி வரப்போ அதே கோயிலுக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரப்போ பிரசாதம் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக முடிஞ்சுது. ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஸ்வீட்டோ ஏதோ ஒரு கேசரியோ ஏதோ செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு கோயிலில் வேறு கேசரியோ வெண்பொங்கல் கிடச்சிச்சா, அதையும் சாப்பிட்டுட்டு காலைல எடுத்து வச்ச துணியெல்லாம் வந்து மடித்து வச்சுட்டு சரி தூங்க போகலான்னு பார்க்குறப்ப அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு தெரிஞ்ச அண்ணா வந்து எனக்கு சர்ப்ரைஸாக வந்து கேக் கட் பண்ணார். நான் ரொம்ப ஹாப்பி. என் டே இப்படி தான் போச்சு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அண்டர் தென் பை ஃப்ரம் RK. பை.